ஆசிரியர்கள் மத்தியில இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா டெட் எக்ஸாம் பத்தி தான். இந்த டெட் எக்ஸாம் வந்து ஏறக்குறைய 10-15 வருஷம் தாண்டியாச்சு. இன்னமும் நாம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா எக்ஸாம குறை சொல்லிட்டு கவர்மெண்ட குறை சொல்லிட்டு இருக்கமே தவிர எக்ஸாமுக்கு படிக்கிற வழியை பார்க்கல. இந்த டெட் எக்ஸாம பத்தி குத்தம் சொல்றவங்க குறை சொல்றவங்க பாத்தீங்கன்னா நீங்க திங்க் பண்ணி பாருங்க. எக்ஸாம் நோட்டிபிகேஷன் போட்ட பிறதா சிலபஸ் என்னன்னு பாத்திருப்போம். அந்த சிலபஸ்லயும் பாதியை தான் படிச்சிருப்போம், ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாம தான் எக்ஸாம் ஹால்ல போய் உட்கார்ந்துருப்போம். அப்படிப்பட்டவங்க தான் எக்ஸாம பத்தி குத்தமும் குறையும் சொல்லிட்டு இருக்கோம். நமக்கு வந்து டெட் எக்ஸாம் வந்து கட்டாயம் பாஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அப்படின்றப்ப டெட் எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கான வழியை வந்து பார்க்க ஆரம்பிக்கணும். நம்ம நெல்லை வீரா ஸ்டடி கேர்ல மார்ச் 12ல இருந்து டெட் எக்ஸாமுக்கான போர்ஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்குது, அது பேட்ச் போயிட்டு இருக்குது. ஸோ கிளாஸுக்கு சேர்ந்து படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அடுத்து ஒரு ஆஃப்லைன் டெஸ்ட் வைக்க போறோம், அதுல கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸாம் பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். டெட் எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கான வழியை பார்ப்போம். நன்றி.